ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தி 7 டெட்லி சின்ஸ் இம்பீரியல் wrath ஆஃப் த காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 6 தட் இஸ் வாட் வி கால் லவ். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இங்கே கோத்தர் த செல்ஃப்லெஸ்னஸ் தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த பப்பட் கோத்தர், நான் இவ்வளோ நாளாக ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு இவனை நிஜ உலகத்தில் ஒரு பாப்பம் மாதிரி வச்சுருந்தேன். அதாவது வெளி உலகத்துக்கு ஜெயிலுக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷனே இவன் தான். இப்போ தான் என்ன நீங்கள் உண்மையாக பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலோட ஓப்பன் பண்ணுறா பாருங்க. அந்த போர்ட்டலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவன் வெளியே வரான். வெளியே வந்ததுக்கப்புறம் நான் தான் உண்மையான கோத்தர். அட, இது உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸியாக இருக்கும்ல. சரி, சிங்க்ரனைசேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அப்படியே அந்த ரோபோட் கோத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை தொங்கிருச்சு. இவ்வளோ நேரம் நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தில்ல, அதாவது லைட் ஆஃப் கிரேஸோட போர்ட்டல் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நீ அங்கேயே இருப்பேன்னு. ஆனால் இப்போ நீ திடீர்னு நீங்கள் வந்துருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, மரியாதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஷனே கேட்கும் போதே அந்த இடத்துல ஒரு ரெபலியன் நடந்துட்டு இருக்குது. அதாவது போராட்டம். அங்கே மனுஷங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு இனத்தையே அழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது காடஸ் கிளானு, ஜெயின் கிளானு, அப்புறம் ஃபேரி கிளான், அவங்க 3 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் கிளான் வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ மட்டும் அங்கேருந்து வந்து அப்படிங்கும்போது ஆக்சுவலி நான் அந்த ஹோலி வார்க்கு ஒரு முற்றுப்புள்ளி போடலாம் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு இந்த ஹோலி வார் எல்லாமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்திர பேசிக்கிட்டே இருக்கிறா. இதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோலுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இதெல்லாம் கேட்டுட்ருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. நான் போய் தங்கச்சிக்கு என்னாச்சு நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன ட்ரோல் நீ வரையடி அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஷனே கூப்பிடும்போது, இல்லை நான் கொஞ்சம் நேரம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ போயிட்டு வா, நான் டக்குன்னு இவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இங்கே கிங்கை அமுச்சு விட்டுட்டா. ஆக்சுவலி நான் இங்கே கூட கொஞ்சம் பேசணும்னு ஆசையாக இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பத்திரமா வந்துடுறேன், நீ இப்போ கம்முன்னு போய் உன் தங்கச்சி காப்பாற்ற வெளியே போகிற அப்படிங்கிறாங்க. நீ அந்த பையனும் ரொம்பவே காதலிப்பீங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோத்திர பேசிக்கிட்டு இருக்கிறா. என்னது நானா ஒன்றுமா? இல்லை அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு இங்கே டிஎன் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா என்னோட செல்ஃப்லிஷ்னஸ் வந்துட்டா மற்றவங்க எல்லாருமே சுயநலம் இல்லாமல் மற்றவங்களாக உதவி பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் 2 பேருமே என்னோட கமெண்ட்மெண்ட்டுக்கு வேலை செய்யாமல் உங்களோட மனசுபடியே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் பண்ணுறத பார்த்தா நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒன்றா சேர்ந்து இருப்பீங்களாட்டு இருக்குது. அந்த ஒரு ஒன்றா சேர்ந்த தருணம் தான் உங்களை இந்த மாதிரி தனியாக யோசிக்க வச்சிருக்குது. சரி சொல்லு, 3000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஹோலி வார் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கோத்திர கேட்கும்போது, அது முடிஞ்சிருச்சு, 3000 வருஷத்துக்கு அப்புறமா அதெல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க இருக்கிறது ஹோலி வார் ஸ்டார்ட் ஆக போகிற காலத்தில். அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் ஒரு ஏகப்பட்ட வருஷம் காத்துட்டு இருக்குது. அப்படின்னா நான் சாகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் சாகிறது ஒரு வழி இல்லாமல் தான் சாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கோத்திர பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் செத்துதான் இந்த ஹோலி வார் முடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆட்டோ அவேக் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கோத்திர சொல்கிறா பாருங்க. அதே சமயத்தில் அந்த பப்பட் கோத்திரமே எந்திரிச்சிட்டான். பப்பட் கோத்தர், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு மேலே எல்லாத்தையுமே நீ பார்த்துக்க. உனக்கு நான் சொந்தமாக சிந்தனை கொடுத்துருக்குறேன், சொந்தமாக ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்குறேன். அதனால் இந்த உலகத்தில் நீயே உன்னோட ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டா தான் உண்டு, நான் ஒன்றுமே உனக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் இங்கே சொல்கிறான் பாருங்க. இதை கேட்டுட்டு பப்பட் கோத்தர் அழுகுறான். இதை பார்க்கும்போது நம்ம ட்ரோலுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கோத்தர் இதுக்கு முன்னாடி அழுது பார்த்ததே இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, ஏன்னா நான் ஒரு பப்பட்டுங்கிறதுனால தான் என்ன நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க. என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் அனாதை ஆயிடுவேன், எனக்கு யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் அவன் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கிறான். நீ ஒன்றுமே கவலைப்படாத, என்னோட சோல் மேஜிக்கை பயன்படுத்தி உனக்கும் நான் ஒரு இதயம் கொடுத்துருக்குறேன். அந்த இதயத்துக்குள்ளே எல்லா ஃபீலிங்ஸுமே அடங்கும். ஒரு வேளை உனக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியலனா இவங்க இருக்கிறாங்க உனக்கு. நீங்கள் 2 பேருமே இவனுக்காக இருப்பீங்கள்ல. ஏன்னா நான் போனதுக்கப்புறம் இவனை பார்த்துக்கிறதுக்கு நல்ல வழியில் நடத்துறதுக்கு யாராவது வேணும். என்னோட ஆசைகளை இவனை வச்சு நான் நிறைவேற்றிக்குவேன், எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் 2 பேருமே என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர், அதாவது உண்மையான கோத்தரை கேட்டுட்டு இருக்கிறான். என்னது, நாங்கள் உன்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ரோல் கேட்கும்போது, ஆமாம், நான் சாக போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நான் மீட் பண்ணது உன்னை மட்டும்தான். அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் கடைசியாக எப்போ உங்களோட உலகத்துக்கு போகிறீங்களோ, அதாவது உங்களோட ப்ரெசென்ட்டுக்கு போகிறீங்களோ, அப்போ இவனை நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துக்கணும். இவன் என்ன பண்ணாலுமே சரி பொறுத்துக்கிட்டு இவனுக்கு நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உண்மையான கோத்தரை சொல்லிவிட்டு அவனுமே அழுதுட்டு இருக்கிறான். ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் மறுக்கிற மாதிரி போகிறா. ஆனால் இவனுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோத்தரை சொல்கிறான். ஸோ நம்ம டிஎனாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பா, அதை தான் பார்த்தீங்கன்னா இவளுமே சொல்லியிருக்கிறா. அதாவது உனக்கு நான் கற்றுத்தரவா, இனிமேல் நீ நானும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னு சரி, எனக்கு இது கேட்குற ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னையும் இவனையும் ஏற்றுக்கிறதுக்காக என்னோட அன்பளிப்பாக ஒரு சின்ன பரிசு உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்திர பார்த்தீங்கன்னா நம்ம டிஎனோட மண்டைக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக்காட்டை இன்சர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் கெக்ஸோனியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிவேகமாக போயிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் இந்த இடத்துல ஒரு ரெபல் நடக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனோட தங்கச்சியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு வேகமாக போயிட்டு இருக்கிறான். இப்போ தான் இவனுக்கு இந்த ட்ரையல், அதாவது இப்போ தான் அவனுக்கு இந்த டெஸ்ட்டே புரியுது. ஸோ ஆக்சுவலி கிளக்ஸோனியா அவனோட தங்கச்சியை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை இந்த டெஸ்ட்டுக்குள்ளே வர சொல்லியிருக்கிறான். என்னோட டெஸ்ட்டு அவனோட தங்கச்சியை காப்பாற்றுறதா, இப்போ நான் போய் அவளை சீக்கிரமாக காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஆஃப் கிரேஸுக்கு போயிட்டு இருக்கிறான். ஆனால் லைட் ஆஃப் கிரேஸுக்கு உள்ளே போய் பார்த்ததை தெரியுது
ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே காடஸ் கிளானில் இருக்கிற ஒருத்தன் அப்புறம் ரோ பார்த்தீங்கன்னா 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சண்டை போடுறத நிறுத்திட்டீங்களா, என்னால் இதுக்கு மேலே இதெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்ட்டு இருக்கும்போதே ரோ பார்த்தீங்கன்னா அந்த காடஸ் கிளான் இருக்கிற ஒருத்தனை பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டுட்டான். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு ரோ, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஜெரட் கேட்கும்போதே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் செத்து போயிடுவேன், நீ இங்கிருந்து கிளம்பிடலன்னா நானும் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் ஃபேரி கிளைனில் இருக்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவனை போய் அட்டாக் பண்ண, ரோ அந்த ஃபேரி கிளைனில் இருக்கிறவனை போய் அட்டாக் பண்ண ஜெரட் நடுவில் வர, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நானும் உங்களை கொல்லாமல் இருக்க மாட்டேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் பின்னாடியே இருங்க அப்படிங்கிறாங்க. நீ என்னை கொல்லணுமா, சரி கொல்றதுன்னா கொன்னுக்க, உன்னால் முடிஞ்சா என்னை நீ கொன்னுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி தைரியமாக வந்துகிட்டு இருக்கிறான். அவனாலையுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே கொல்ல முடியல. இப்போ நீ என்னை கொல்ற மாதிரி இருந்தால் நீ என்னை இப்போவே கொன்னுடு, இல்லைன்னா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் கூட வந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரட்டோட ஒரு கண்ணை வெட்டி அவனோட ஒரு ரக்கையுமே பார்த்தீங்கன்னா வெட்டிட்டா. எதுக்காக நீ காத்துட்டு இருக்கிற ரோ, அந்த பொண்ணை எப்படி வெட்டி தள்ள வேண்டியதானே, அவளோட ரக்கையை வெட்டிட்டேன், இப்போ அவளோட 2 காலை வெட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரட்டோட 2 காலையுமே பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டுட்டான். ஸோ இதை பார்க்கும்போதே நம்ம ரோவுக்கு உண்மையிலே ரொம்பவே கஷ்டமாகி போச்சு. எதுக்காக அந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரட்டு வச்சுன அந்த ஆம்பளையுமே பார்த்தீங்கன்னா ரோ வந்து கொன்னுட்டான். அண்ட் இந்த இடத்துல நிறைய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரட்டை கொன்னவனா முதுகுலேயே குத்தி கொண்டுட்டான். ஜெரட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரோவோட மடியில் தான் படுத்துட்டு இருக்கிறா. எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நீ என்னை கொண்டு போட்டுருக்கலாம்ல, உனக்கு சான்ஸ் கிடைச்சப்பவே ஏன் நீ அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோ கேட்கும்போது, ஏன்னா எப்போ நம்ம பக்கத்தில் நெருங்கி வரணும் அப்போ என்ன மாதிரியே ஒரு பொண்ணு உன்னோட மைண்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த பொண்ணு பார்க்குறக்கு என்ன மாதிரியே இருந்தா, ஆனால் அவள் ரொம்பவே வித்தியாசமான ஒரு முறையில் இருந்தா, ஒரு மனுஷி மாதிரி. அவள் முழுக்க முழுக்க என்ன மாதிரியே இருந்தா, அதனால் அவளை பார்த்துட்டு என்னால் உன்னை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜெரட் பேசிகிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவள் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பொண்ணு, நான் அவளை ரொம்பவே பார்க்கல அப்படின்னு ஆசையோட எப்போவுமே வேட்டைக்கு போயிட்டு இங்கே மறுபடியும் என் ஊருக்கு வரும்போது தெரிஞ்சுது, அந்த இடத்துல இந்த ஸ்டிக்மா கிளானில் இருக்கிற எல்லாருமே, அதாவது ஜெயிண்ட்டு, ஃபேரி, காடஸ் கிளான் இருக்கிற எல்லாருமே என் கிராமத்தை வந்து அடியோட அடியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு காரணமும் சொல்லலை, எந்த ஒரு நிபந்தனையுமே எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு டீமனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தால் தெரியுமா, அந்த ஃப்ரெண்டுக்கு நான் எப்போவுமே நினச்சி பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பு வச்சுக்கிட்டு அவன் நான் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு இப்போ கூட அவனோட சிரிப்பு என் கண்ணு முன்னாடியே இருக்குது. ஆனால் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் என் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே கொண்டுட்டு போயிட்டாங்க. கண்ணில் இருக்கிற கண்ணீர் வத்த வத்த நான் அழுதுட்டு அப்புறம் எல்லாத்தையுமே நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். அந்த ஒரு ரிவெஞ்ச் தான் இந்த ஒரு ரெபலாக ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ என்னை ஏற்கனவே கொண்டிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கெட்டவனாக மாறினதுக்கு நிறைய தருணம் இருக்குது. அந்த தருணத்தை நான் நினச்சி பார்த்தேன், இப்போ கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருப்பேன்னு நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு ரோ அழுதுகிட்டு இருக்கிறான். நீ ஒன்றும் இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காத, எல்லாமே சரியாக போயிரு அப்படின்னு ஜெரட் பேசிகிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி உங்கள் அண்ணன் வந்து எப்படி சமாளிப்பேன், உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவன் கன்ஃபார்மாக கொண்டு போட்டுருவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெடியாக தான் செய்யணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தா அவன் என்ன நினைப்பான், என்னை முழுசாக நம்பளுது அவன் மட்டும்தான், அவனுக்கு நான் இப்படி துரோகம் பண்ணிட்டேனே அப்படின்னு ரோ நினச்சிக்கிட்டு இருக்கிறான். கவலைப்படாத, எங்கள் அண்ணன்கிட்ட நான் தெளிவாக எடுத்து சொல்லிக்கிறேன், அவன் எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பான் அப்படின்னு ஜெரட் பேசிகிட்டு இருக்கிறான். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே தேவைதான், நானும் இந்த மாதிரி நிறைய பாவங்கள் பண்ணவதான். நான் என்ன பெருசாக ஆசைப்பட்டுட்டேன், இந்த ஹோலி வார் முடியணும்னு தான் ஆசைப்பட்டேன். அந்த முடியணும்னு ஆசைப்பட்டதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை தேவைதான், நானுமே இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரட் பேசிகிட்டு இருக்கிறா. நீ ஒன்றும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் தண்டனையெல்லாம் அனுபவிக்க தேவையில்லை, ஃபர்ஸ்ட் உன்னோட நான் காயத்தை ஹீல் பண்ணி ஆகணும், இப்போ ஹீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி உன்னோட மைண்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணு அப்படியே அஸ்டல் என்ன மாதிரியே தான் இருக்கிறா. மேபி அவள் தான் நானாக இருக்கலாம், இல்லை நான் கூட அவளாக இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் முன்ன பின்ன வந்ததே இல்லை, ஆனால் எனக்கு இந்த உணர்வு ரொம்பவே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி நம்ம ரோவோட மடியிலே படுத்துக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இங்கே கிளக்ஸோனியாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஸோ நம்ம கிளக்ஸோனியாக்கு முன்னாடி இங்கே ஜெரட்டை கையிலே வச்சுக்கிட்டு இருந்த நம்ம ரோ கிளக்ஸோனியா அப்படி ரொம்பவே கோவத்தோடு பார்த்துருக்கிறா. ஏன்னா இந்த தடவையுமே அவனோட தங்கச்சி அவளால் அதை காப்பாற்ற முடியல அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷத்தோடு இருக்கிற. ஒரு பக்கத்து கண்ணு இல்லாமல் ஜெரட் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறத கிளக்ஸோனியை பார்த்துட்டு அப்படியே மனசு உடஞ்சு போயிட்டான். என்ன நீ இப்போ என்ன கொல்லணுமா, கொன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோ கேட்கும்போது, அண்ணா வேணாம் அப்படி பண்ணாத, நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரட் பேசிக்கிட்டே இருக்கிறா. நீ என்னை கொல்லும்னா கொன்னுக்க, நீ ஏன்னா நான் உன் தங்கச்சி இந்த மாதிரி ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோமே பேசிகிட்டு இருக்கிறா. கொஞ்சம் நேரம் வாய் மூடிட்டு நானே பேசிகிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு இங்கே ஜெரட் பேசிகிட்டே இருக்கிறா. கடந்த காலத்தில் வந்துமே சரி, நிகழ்காலத்துலையுமே சரி, அவனோட தங்கச்சியை எதாலையுமே காப்பாற்ற முடியல, எவ்வளோ சக்தி மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷப்பட்ட அந்த கிளக்ஸோனியை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டான். சரி என்னை கொல்றதுனா கொன்னுக்க அப்படின்னு அவனுமே சாகிறதுக்கு தயாராகிட்டா. வேணாம் இந்த மாதிரி பண்ணாதாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரட்டுமே பேசிகிட்டு இருக்கும்போதே அப்பேற்பட்ட பேஸ்கியோஸை வச்சு கரெக்டாக அவர் கிளக்ஸோனியை அட்டாக் பண்ணுறான் பாருங்க. அண்ட் டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் ஞாபகம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா ஒரு நாள் எனக்கு பிடிச்ச ஒருத்தனை எங்கள் அண்ணன் வந்து பார்ப்பான், அவனே என்னை வந்து காப்பாற்றுவா அப்படின்னு எலைன்னு சொன்னதை ஞாபகம் வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரோவை நம்ம பேனர் நினச்சி பார்த்துட்டு கிங் பார்த்தீங்கன்னா இவனோட உயிர் அப்படியே பொழைச்சி போகணுன்னு விட்டுறான். இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிங் முடிவு எடுத்தோன்னே அந்த கேட்ச் ஃபைல் பார்த்தீங்கன்னா அப்படி நிற்குது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோ அப்படியே 2 துண்டாக கிடக்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தது தெரியுது. இங்கே கிளக்ஸோனியா அப்படியே ஆக்ரோஷத்தோடு அவனை வெட்டிக்கிட்டு இருக்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியத்தோட பார்த்தீங்கன்னா டப்புன்னு கண்ணை முழிக்கிறான். அடடா நான் மறுபடியுமே இங்கேயே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் பேசிகிட்டு இருக்கிறான்.
ஸோ நீ அந்த மாதிரி தான் முடிவு எடுத்துருக்கிறியா அப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலையுமே அப்படின்னு லக்ஷ்மணி கேட்டுட்டு இருக்கிறான். ஆமாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி இங்கே வந்து அப்படிங்கும்போது ஆக்சுவலி அதுதான் உன்னோட ட்ரையலு. என் தங்கச்சி செத்துறான்னு நினச்சிதான் நான் இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான நிலையில தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அவள் உயிரோடு இருக்கான்னு எனக்கே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். என் தங்கச்சியை காப்பாற்ற முடியாத ஹியூமன்ஸு, ஜெயின்ஸு, அப்புறம் ஃபேரிஸ் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் வெறுத்தேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் 10 கமெண்ட்மெண்ட்ஸ்லேயே சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லக்ஷ்மணியை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா எதுக்காக நீ அவனை கொல்லாமல் அவனை உயிரோட விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மணியை கேட்கும்போது ஆக்சுவலி இதுவும் என் கதை மாதிரியே தான். ஏன்னா என் தங்கச்சிக்குமே ஒருத்தனை பிடிச்சிது. அந்த ஒருத்தனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவளை ஒரு மனுஷனானு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் தங்கச்சிக்கு அவன் ரொம்பவே ஸ்பெஷலான ஆள். அதனால தான் நான் அவனை உயிரோட விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா நீ அப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுத்துருக்கிறியா? அந்த முடிவுனா நீ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு உனக்கு காரணமாக இருந்திருக்குது. ஏன்னா ஹிஸ்ட்ரியை நீ மாற்றி எழுதியிருக்கிற அந்த ஒரு காரணம் தான் நீ இப்போ இங்கே உயிரோட வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது அவனை நான் கொண்டதுனால தான் நான் இப்போ இந்த இடத்துக்கு இருக்கிறேன். இந்த மாதிரி ஆக்ரோஷமான நிலைமையில் இருக்கிறேன். நீ அவனை கொண்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரி நிலைமையில தான் இருந்திருப்ப. நீ அவனை கொல்லலை. ஸோ ஹிஸ்ட்ரியை ரிப்பீட் பண்ணாமல் இருந்திருக்கிற. அதனால் நீ இப்போ கேமில் ஜெயிச்சிட்ட. நீ என்னோட டெஸ்டிங்லையுமே ஜெயிச்சிட்ட அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த டெஸ்டிங்கில் நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ உள்ள டிஎன் மாட்டிட்டு இருப்பல என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி நான் சூஸ் பண்ண பார்த்தா நீ சூஸ் பண்ணவே இல்லை. அப்பேற்பட்ட பார்த்து நீ சூஸ் பண்ணாத காரணத்தினால நீ இப்போ ஈஸியாக அந்த ஆன்சரை வந்து எடுத்துட்ட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியை ரிப்பீட் பண்ணாமல் நீ இந்த இடத்துக்கு வந்துட்ட. அது உனக்கு ஒரு நல்ல ஹிண்ட்டு. ஸோ அதனால தான் நீ இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கிற. அண்ட் அவளுக்குமே ஒரு கருத்து இருக்கும். அவளுக்குமே ஒரு ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷன் அவள் சேமாக பண்ணாமல் வேறு மாதிரி பண்ணியிருந்தனா அவள் மறுபடியுமே இந்த உலகத்துக்கு வந்துடுவா. ஒரு வேளை நீ அப்படியே அங்கே ஏதாவது தப்பாக பண்ணியிருந்து என்ன மாதிரி அங்கே ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்க நீ அதே இடத்துல செத்து போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லக்ஷ்மணி பேசிகிட்டு இருக்கிறான். அப்படின்னா அந்த 3000 வருஷத்துக்குள்ளார நான் போய் மாட்டினது ஒரு உண்மையான ஹோலி வரா. அங்கே நான் செத்துருந்தாலுமே நிஜமாலுமே செத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆமா நீ அங்கேயே செத்து போயிருப்பேன் அப்படின்னு லக்ஷ்மணி சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா டிஎன் எப்போ வருவான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அது அவளோட கையில் தான் இருக்குது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிங்குக்கு வயிறு அப்படியே கடுமையாக வலிக்குது. எனக்கு திடீர்னு எப்படி வயிறு வலிக்குதுன்னு தெரியல அப்படின்னு கிங் கத்தும் போது மேபி அந்த ஸ்பெல்லோட எஃபெக்டாக கூட இருக்கலாம். இல்லைனா அவளுக்கு அப்படின்னு ட்ரோல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணாதான் இங்கே நம்ம ட்ரோலை காட்டிட்டு இருக்காங்க. அதாவது டிஎன் இருக்கிற ட்ரோலை காட்டிட்டு இருக்காங்க. எனக்கு கிங் நினச்ச கவலையாக இருக்குது. நான் போய் உன்னை செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அந்த டிஎன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதே சமயத்தில் இங்கே லைட் ஆஃப் கிரேசஸில் அங்கே ஒருத்தர் உள்ளே வராப்பில். ஸோ நீ வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலஸ்குள்ளே பேசும்போது இது என்னோட வேலை, நான் இது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கேரக்டர் வராப்பில். ஸோ என்னோட எக்ஸிக்யூஷனர் இந்த இடத்துல வந்துட்டான்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே ஆபத்தான விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜெல்ரிஸ் தான் உள்ளே வராப்பில். அதோட இந்த எபிசோட் முடிக்கப்பட்டதே.